படம் கலர்ஃபுல்லாக இருக்குண்ணா, கலர்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து நீங்கள் ஜாலியாக வைப் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது, நல்லாவே இருக்குது. கான்செப்ட் வந்து மாமா மச்சான் உறவு, அம்மா சென்டிமெண்ட்டு, ஒரு ஜாலியாக ஊருக்குள்ளே வந்து சலம்புல அந்த வம்புகளை இழுத்துக்கிட்டு ரகலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இது. கிட்டத்தட்ட ஒரு பருத்தி வீரனில் எப்படி வந்து கார்த்திக் சாரோ சரவணன் சாரோ ஒரு அமர்க்கலம் பண்ணுவாரோ, அது மாதிரி அவனோட ஒரு அமர்க்கலம் இந்த படத்தில் இருக்குது. சரத்குமார் சார், சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ, சரத்குமார் ஒரு ஹீரோ, யுவன் சங்கர் ராஜா இன்னொரு ஹீரோ, அப்படி சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா சண்முக பாண்டியன் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், ஹரி சார் கிட்ட பண்ணணும். ஹரி சார் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியை வந்து உட்கார வச்சு அவரோட ஸ்க்ரீன் பிளேல இதுதான் எனக்கு சண்முக பாண்டியன் வந்து தாமிரபரணி பண்ண டைமில் வந்திருந்தாருன்னா விஷால் இன்னைக்கு என்ன லெவலில் இருக்கிறாரோ அந்த லெவலில் இருந்திருப்பார். ஒரு சண்டைக்கோழி வந்த டைமில், ஒரு தாமிரபரணி வந்த டைமில் கண்டிப்பாக தாமிரபரணி, வேல், ஆறு இது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் சண்முக பாண்டியன் அவரை வச்சு ஹரி சார் பண்ணணுன்றதை நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன். நல்ல ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டராக இருக்கிறார் சண்முக பாண்டியன். நல்லா இருக்கு. அது அந்த அம்மா சென்டிமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வச்சுருக்கலாம். நடிகை ஸ்ரீரெட்டி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. உண்மையாக அந்த அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அவங்களோட ரோல் வந்து நல்லா இருக்குது. ஒரு 3 சீன் தான் வருவாங்க, 2 சீன் தான் வருவாங்க. ஸ்ரீரெட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணணும். அவங்கள வேறு மாதிரியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள இது மாதிரி குடும்ப ஃபேமிலி சப்ஜெக்ட்லேயும் அவங்கள யூஸ் பண்ணால் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்ட்டு தான், சண்முக பாண்டியன் ஸ்டண்ட்டு சொல்லவா வேணும், படைத்தலைவன்லேயே பின்னிருப்பார். இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் மிரட்டி விட்டார். தி அண்டர்டேக்கர், அதாவது தமிழ் சினிமாவின் அண்டர்டேக்கர் அப்படின்னு சொல்லலாம் சண்முக பாண்டியன். அப்படிதான் இருக்காரு ஆள். ஹைட்டு, அந்த முடி இன்னும் லென்த்து விட்டு ரவுண்டு கேப் போட்டு வந்தாருன்னா, பெல் சவுண்டு போட்டு வந்தால் தி அண்டர்டேக்கர்னு சொல்லலாம். அப்படி இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. காமெடி தான் பயந்துட்டு இருந்தேன், என்னடா இது காமெடி கிரிஞ்ச் ஆகிடுமோ ஏதாவது அப்படின்னு யோசித்தேன். பார்த்தா இவர் வராரு, யார், நம்ம முனிஷ்காந்த், காளி வெங்கட், ஜார்ஜ் மரியான், இது ஒரு காமெடி. இதை தாண்டி இந்த A1 படத்தில் ஹார்ட் டிஸ்க் நனைஞ்சு போச்சுன்னு சூடு காமிச்சிக்கிட்டே ஒருத்தர் வருவார் பாருங்க. ஒருத்தர் மகாராஜாவோட போலீஸ்னு வருவார். அவர் ஒரு காமெடி பண்ணியிருக்கிறாரு, அது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதை தாண்டி சரத்குமார் சார் படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் பண்ணுறேன், நான் ஜாலியாக கொண்டு போகிறேன், நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு சரத்குமார் சார் இறங்கி பண்ணியிருக்காரு. இன்ட்ரோடக்ஷன் சீன், அந்த மாசு இன்ட்ரோமிஷன், ஒரு மாஸ் ஹீரோவோட படத்தில் ஒரு இன்டர்மிஷன் எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி ஒரு இன்டர்மிஷன் பிளாக் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலிக்கான படம் தான். நம்ம இந்த கன்னு சுடுறது வெட்டுறது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் அந்த மாதிரி இல்லை, கம்ப்ளீட் ஃபேமிலி, கலர்ஃபுல் ஒரு ரூரல் படம். படம் ரொம்ப அருமையா இருக்கு. படம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து மக்களுக்காக எடுத்து சொல்ற கதைகளை எங்க கேப்டன் நடிச்சாரு. ஒவ்வொரு கதையிலையும் அவரோட படத்துல ஒவ்வொரு கதை இருக்கும் மக்களுக்காக வேண்டி. ஆனா இது மிகப்பெரிய அருமையா அவரோட உள்ள இன்னைக்கு அவ்வளோ அருமையா நடிச்சிருக்கு. அவரை பார்க்கும்போது கேப்டனை பார்க்குற மாதிரியே இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் அவர் நல்லா வரணும், நல்லா வருவார். எந்த மாதிரி கான்செப்ட்னா, இந்த கிராமத்து மக்களுக்கு வந்து அவங்களோட இடத்தெல்லாம் வந்து டேம் ஆக்கி, ஏரி ஆக்கி, குளம் அதை வந்து இவங்க ஒரு இதாக்கிட்டு அந்த மக்களை வந்து வெளிக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த மாதிரி ஒரு கதை இது. ஹீரோ செம்மையா நடிச்சுக்கிறார். அவரை மாதிரி செம்ம உண்மையிலேயே நல்லா வருவார். அந்த அளவுக்கு படம் அருமையா இருக்கு. அவரோட கதையும் அந்த நம்ம சரத்குமார் சார் கூட சேர்ந்து அவ்வளோ ஒரு அழகா, அவர் ஒரு நாட்டாம ஆனாலும் கூட செம்ம சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த பாப்பா நல்லா நடிச்சிருக்கா. இந்த கதை நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு அம்மா சென்டிமெண்ட். அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் கூட தம்பியுடைய கண்ணில் தண்ணி வரும்போது நாங்களாம் எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ஃபைட்டு செம்ம. நிறைய படங்களில் வந்து ஹீரோக்கள் சண்டை போட்டிருக்காங்க. அவரை மாதிரி ஏன்னா எல்லாரை விட ஒரு புடி என் தலைவரோட புள்ள ஒரு புடி அதிகம்தான். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு அவர் அப்படி திரும்பும்போது பயமாக இருக்கும், எதிரிக்கு பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு என் கேப்டன் ஒரு நல்ல பிள்ளையை பெற்று
இன்னைக்கு சினி ஃபீல்டில் வந்திருக்காரு. அவரோட இன்ட்ரெஸ்டில் தான் வந்தார். அவர் இவருடைய பேர் அவர் எடுப்பார். ஆமாம், சின்ன வயசுல பழைய படங்கள்ல எப்படி கேப்டன் நடிச்சாரோ, எப்படி பேச இருந்துச்சோ, அவர் எவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாரோ அதே மாதிரியே இருக்கிறாப்புல சண்முக பாண்டி. அந்த சாயல், அந்த கண்ணு, அந்த புருவம் அப்படியே இருக்கு. எங்களுக்கு அப்படியே உடம்பு சிலிர்த்துருச்சு. அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது கேப்டனை நாங்கள் எதிரில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவர் இன்னும் இப்போ எப்படி கடைசியில் கேப்டன் எப்படி வந்தாரோ இப்போ லாஸ்டில் அதே மாதிரி இவர் வருவார். மக்களுக்காகவும் சரி, அந்த படத்தினுடைய கதைகளுக்காகவும் இவருக்கு அமையும். இவரோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே எல்லாரையும் மிஞ்சிட்டார். ஐயோ, ரொம்ப நல்ல படங்க இது. சந்தோஷமாக பார்க்குறேன். பருத்தி வீரன் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்தது. ரெண்டு பேரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சும்மா சம்ஹாரம் பண்ணியிருக்கிறதா நான் சண்முக பாண்டி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவர் வந்து ஒரு ஹார்டான ஆள், அப்படி அவங்க அப்பாவும் ஹார்டான ஆள், காமெடி பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு தப்பு பண்ணுற மாதிரியான ஒரு டேரக்டரு. ஏன்னா 3 படம் ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு ஹிட் பண்ணியிருக்காரு. அது ஃபுல்லாகவே ஹியூமரில் வந்த படம். நானும் தானே பண்ணுவேன், பாடுறா எங்கள் ஊர் மதுரைடா அப்படின்ற மாதிரி சண்முக பாண்டி பண்ணியிருக்கிறதும் செம்ம ஜாலியாக போச்சு. என் படம் சரியான ஜாலி. எதுக்கு படத்துக்கு வரோம்? இந்த கஞ்சா மயிறு அதெல்லாம் விட்டுருணும். அதை வச்சு நீ என்னென்ன படம் கூட எடுத்துக்கோ. ஆனால் அதை வச்சு அதை ஒரு சும்மா ஒரு லாஜிக்காக வச்சுட்டு ஒரு படத்தை அவ்வளோ அழகாக நழுத்திட்டு போய் கேமியோ சீன் வராருங்க. யார்? முனிஷ்காந்த். சும்மா அந்த ஆள் வந்து போகிற சீன் அவ்வளோ ஜாலியாக போயிட்டு வருது. அந்த ஆள் கூட 4 பேர் வண்டியில் போகிறாங்க, நம்ம 5வது ஆளாக அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் எட்டுன்னு வர்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். கதை வந்து கதையே இல்லை, ஜாலியாக இருக்குது. ஒரு ஊரில் எப்போவுமே நடக்கிற ஒரு நிகழ்வு. தேனி மாவட்டத்தில் வைகை கரை ஓரத்தில் நடக்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தண்ணி வத்துறப்ப விவசாயம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க லேண்டில் தண்ணி வந்துடும். தண்ணி இல்லாதப்போ அது புல்லாம் வளர்ந்துருக்கும். அந்த டைமில் மக்களுக்காக இருக்கிற ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அதில் ஒரு கஞ்சாவாக காட்டுறாங்க. பட் அது ஒரு இலையாக கூட காட்ட மாட்டுறாங்க, சும்மா தான் அப்படி சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம நம்ப வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு, அந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது நல்லா இருந்தது. ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸ் தான் படைத்தலைவனில் டோனிஜா மாதிரி செம்மையாக ஏன மேலே ஏறிலாம் சண்டை போட்டார். இந்த படத்தில் என்ன ஒரு கதாநாயகனாக எழுந்துட போகிறாரு, ஹியூமர் படமாக இருக்குமோ அப்படின்னு தான் வந்தேன். பட் அழகாக அந்த படத்துக்கு 100% ஹீரோ மெட்டீரியல் தான் நான் அப்படின்னு காமிச்சிருக்காரு. எனக்கு இதுக்கப்புறம் வர படத்தில் அந்த தாடியை சேவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிலிட்ரி போலீஸ் கட்டிங் பண்ணி அவங்க அப்பா மாதிரி அந்த கேப்பை போட்டு யூனிஃபார்மை போட்டு டன் 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 அப்படின்னு வந்து நிற்கணும் சண்முக பாண்டின்னு ஆசைப்பட்றேன். ஐயோ, பருத்தி வீரனில் வர அந்த சித்தப்பும் மச்சான் அவங்க அதே மாதிரி 2 பேரும் அதே ஈக்குவல் கூட சொல்லலாம். ஒரு படம் ஆனால் சொல்லுமா முடியுமா? நான் இந்த காலத்துக்கு சொல்லலாம். இந்த காலத்து படத்தில் இந்த மாதிரி வந்ததே கிடையாது. அதை ரசித்து பார்த்தோம் எல்லாருமே, ஒரு சொந்த பந்தமாகவே ரசித்து பார்த்தோம். யுவன் மியூசிக்குன்னு நம்ம எப்போவுமே ஆரம்ப காலத்தில் யுவன் போட்ட மியூசிக்லாம் சோக பாடல்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் யுவனாக மியூசிக் போட்டிருக்காரு. நேர்த்தியா நான் அவரும் சொல்கிற மாதிரி நானும் தேனிக்காரன் குமிழிக்காரன்டா அப்படின்ற மாதிரி அவர் அழகாக போட்டிருக்க மியூசிக். அவங்க அப்பா ஒரு பாட்டு இன்ட்ரடக்ஷனில் பாடியிருக்கார் பேர் போடுறப்போ. அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. லவ்ஸ் போர்ஷனில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்டோர் அவங்க குடும்பத்துக்கு சொல்லித்தர தேவையில்ல, ஏன்னா உலகத்துக்கு அவங்க தான் கற்றுக் கொடுத்தவங்க. ஆனால் அதுவும் நல்லா இருந்தது. காமெடி படம், எமோஷனல் படம், காமெடி படம் தான். கொம்பு சீவி ஹானஸ்டாக சொல்லணுன்னாக்கா நல்ல ஒரு ஸ்டோரி லைன் சார். சூப்பரான ஸ்டோரி லைன். ஒரு அணை கட்டுறது வந்து மக்களோட வளர்ச்சிக்காக நல்லதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் அது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிராமம் அதனால் எவ்வளோ பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. நல்ல ஒரு ஸ்டோரி லைன் சார், சூப்பரான ஸ்டோரி லைன். ஒரு கதையாக கொண்டு போகும்போது கொஞ்சம் அங்கே எல்லா படத்துலையும் இருக்க தான் சார் செய்யும், அதெல்லாம் காமனான விஷயம். ஆனால் அதை எப்படி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே டேரக்டர் வந்து காமெடியை கொண்டு வந்து உள்ளே போட்டார். அதாவது எப்பவுமே சமூக அக்கறைன்னு சொன்னாக்கா மக்கள் பார்க்க மாட்டான், தலையை சொல்லிட்டு போயிடுவான். காமெடி கொண்டு வந்து உள்ளே போட்டு, கிளாமர் கொண்டு வந்து உள்ளே போட்டு 2 மணி நேரம் பார்க்குறான்ல அவனை எங்கேஜிக்காக வை அப்படிங்கிற மாதிரி பொன்ராம் அவர்கள் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி சண்முக பாண்டியன் சாரோட 4வது படம் இது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுது, சூப்பராக அது நல்லா பண்ணியிருந்தாரு. இவங்க 2 பேரோட காம்போ, சண்முக பாண்டியன் சரத்குமார் சாரோட காம்போ உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குறிப்பாக சொல்லலாம், ஒரு சின்ன வயசில் சண்முக பாண்டியன் இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும், கத்தி எடுத்து கொடுக்குற ஒரு சீன் இருக்கும். ஸ்பாய்லர் பண்ணல, போய் பாருங்கள். அதையே கிளைமேக்ஸ்லையும் ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. போலீஸ் கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்.
காமெடி உண்மையிலேயே படத்தில் சொல்லியே ஆகணும். காமெடி ரொம்ப சூப்பராக இருக்குது படத்தில். எங்கெங்கெல்லாம் படம் கிராஃப் இறங்குதோ அங்கெல்லாம் காமெடியை வச்சு இது பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது சார் உண்மையிலேயே பார்க்கலாம் ஒரு தடவை. உண்மையிலேயே சொல்கிறேன், ஈவன் மியூசிக் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மியூசிக்லாம் வந்து ரொம்ப லேக் ஆக்கிடுவாங்க. மியூசிக்கெல்லாம் ரொம்ப தரமாக இருந்துச்சு, ஸ்டண்ட் போர்ஷனும் தரமாக இருந்துச்சு, மியூசிக்கும் தரமாக இருந்துச்சு. நெகட்டிவெல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் தான் படத்தை வந்து பாசிட்டிவாக கொண்டு போனதுக்கு ஒரு பெரிய காரணம். சண்முக பாண்டியன் ஆக்டிங்காகவே பார்க்கலாம். நல்ல ஒரு க்ரோத் சார். ஆக்சுவலாக நல்ல ஒரு இது பண்ணும். என்ன புன்ராம் கிட்ட ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னாக்கா கேப்டன் ரெஃபரன்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு கதையை கொண்டு போகிறீங்க, இந்த கதையை வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போனால் மக்கள் பார்க்க மாட்டாங்க, காமெடி எல்லாம் கலக்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ தான் டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு இல்லையா? ஏன் கேப்டன் உள்ள ரெஃபரன்ஸ் கொண்டு வந்துடலாம். 2-3 சீனில் வைங்க, ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி வந்து ஃபயர் விட்டு போவான் அவன், அதை பண்ணாமல் விட்டார் அப்படின்னு ஒரு வருத்தம் தான். மற்றபடி ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல படம் சார், சூப்பராக இருந்துச்சு சார். உண்மையிலேயே சொல்கிறேன்னா காமெடின்ற பேரில் கடுப்பேற்றுவாங்க. உண்மையிலேயே முனிஷ்காந்த் வந்த சீன்லாம் வந்து பார்த்தா நமக்கு சிரிப்பே வந்துச்சு. ஆனஸ்ட்டாக சொல்ல சிரிப்பு வந்துச்சு அந்த ஒரு சீன்லாம். அதான் சொல்கிறல, படம் அப்படியே டவுனாக போகும்போது என்னடா தேருமா தேராதான்னு பார்க்கும்போது முனிஷ்காந்த் உள்ள வராப்பில். ஸோ வந்து அப்படியே கிராஃப் ஏற்றி விட்டுறாப்புல. அந்த மாதிரி படத்துக்கு ஒரு சில பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த படத்தை தூக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். பொன்ராம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஒரு தடவை பார்க்கலாம் சார். உண்மையில் அப்படி தான் சார் இருக்குது. நானே பார்க்கும்போது நல்லா அந்த முக சாயல் அப்படியே இருக்குன்னு. இவர் மட்டும் என்ன வச்சு அவர் நாட்டாம படத்தில் வர மாதிரிலாம் வாரினார் அப்படின்னாக்கா மேபி அந்த ரோல் அப்படியே ஒரு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த ஃபேஸ் கட் அப்படியே இருந்து நல்லா இருந்துச்சு உண்மையிலே பார்க்குறதுக்கு. கேப்டனை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம் சார். பார்க்கலாம் சார், தாராளமாக பார்க்கலாம். கிளாமர் சீன் அங்கங்கே இருக்குது, பெருசாக ஒன்றும் கிடையாது சார். சில் சுமிதா பேக்ரவுண்டில் வச்சிருக்கிறாங்க. தெரியல மேபி எதுக்காக வச்சாங்க, கிளாமர் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுறாங்களா என்னன்றது தெரியல. உள்ள கிளாமர் சீன்ஸ் இருக்க தான் செய்யுது, பெரிய அளவுலலாம் ஒன்றும் கிடையாது. பார்க்கலாம், முகம் சொல்லிக்கும் வகையிலலாம் பெருசாக கிடையாது, பார்க்கலாம்.